வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், அற்புதமான பலன் காத்திருக்குது. அந்த வகையில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்துடலாங்க. கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள் ஒன்று. தலைமை பண்பு, ஒரு பொறுப்பு, ஆளுமை மிக்கக்கூடிய பதவியில் அமரக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த கடகராசிக்கு அமைஞ்சிருக்கும். ரூலர்ஸ் ராசின்னு சொல்லுவாங்கங்க. தலைமை பண்பு, எல்லாரையும் வழிநடத்தி போகக்கூடிய திறமை இவங்களுக்கு பிறப்பிலேயே அமைஞ்சிருக்கும். பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே சகல செயல்களையும் துரிதமாக நடக்கக்கூடியங்களா இருப்பாங்க. ஒரு பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். நண்டு குளத்தா வலையில் தங்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க. வளர வளர இடம்பெயர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என் திறமைக்கு நாங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்து என்னங்கிற ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வேலையிலையும் தாவிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட உட்காந்து பேசினா ஆளையே எடை போடுறக்கூடிய ஒரு சமார்த்தி உங்ககிட்ட உண்டு. சந்திரன் உங்களுக்கு ராசிதிபதி அமைஞ்சிருக்கிறதால சாந்தமான ஒரு முகப்பாவம், சாந்தமான குணமும் இருக்கும். வசீகரம், ஈர்ப்பு சக்தின்னு தான் வரையக்கூடியவங்களா இருப்பாங்க. 1000 பேர் இருந்தாலுமே இவங்க இருக்கிற இடத்துல ஒரு தனித்துவங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். தன்னை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கூட தாமேல அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். சந்தர்ப்பம் பார்த்து செயல்படக்கூடியவங்களும் இவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. ஒரு ராஜ தந்திரிகள்னு சொல்லலாங்க. புத்தி சாதுரை சிறப்பாக இருக்கும். பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சந்திரன் தான் தாய்க்குரியவரும் அமைஞ்சிருக்கிறதால தாய் மேலே அதிகப்படியான பாசம் உண்டு. தாய்க்குன்னு உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். தாயோட ஆசையும் அரவணைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பட்சத்தில் தாய்வழி ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான். உங்கள் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை எல்லாமே நல்ல மாற்றம் தான் சொல்லலாம். ஒரு அனுபவ சுரங்கன்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாங்க. பெரும்பாலுமே இப்படிப்பட்ட கடக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முக்கியமான கிரகமும் செவ்வாய் பகவான் தான் சொல்லலாம். செவ்வாய் பகவான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஆள் போல் தெளிச்சு அருகு போல் வேரோடி வாழணும். அதாவது சொந்த பந்தங்களோட சூழ்நிலைங்கிற ஒரு எண்ணம் தான் உங்கள் மனசில் எப்போதுமே இருக்கும். அழகு, அறிவு, துணிச்சல், இது எல்லாமே கொண்ட வாரிசு உங்களுக்கு கிடைப்பாங்க. குழந்தைகளுக்கு தர்ம சிந்தனை அதிகம் புகட்டி தான் வளர்ப்பீங்க. அதனால எந்த சூழ்நிலையும் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்காது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் அண்ணன், தம்பி, நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர் எல்லாருமே வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. எல்லாருக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியங்களா இருப்பீங்க. எதிரியாக இருந்தாலுமே ஓடி வந்து உதவி கேட்டுட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. ஆனால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் யாரோடைய உதவியும் கிடைக்காது. தன் கையை தனக்கு உதவி மட்டும்தான். அதனால எப்போதுமே உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு நீங்கள் வச்சுருக்கிறதாங்க நல்லது. குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைகளால் நீங்கள் நல்ல பேர் தான் எடுப்பீங்க, கெட்ட பேர் கிடையாது. ஆனால் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா, குழந்தைகள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தாங்க. அதனால் எப்போதுமே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உண்டு தான். அதே மாதிரி நீங்கள் நீருக்குரிய ராசியாக அமைஞ்சிருக்கிறதால நீருக்குரிய தலங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட தலங்கள் ஒன்று திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். கடகராசி அன்பர்கள் வருஷத்திற்கு ஒரு முறையாவது குரு பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க. குரு பகவானுடைய அருள் இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். வீடு மனை, வண்டி வாகன யோகம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏழை குழந்தைகளோட கல்வி செலவு நீங்கள் ஏற்றுக்க பாருங்கள். ஒரு 200 ரூபா செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபா உங்களால் முடிஞ்சதை ஏழை குழந்தைகளோட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வர்றது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வியாழக்கிழமை நாட்களில் இந்த தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரியான விஷயங்களை தானமாக கொடுங்க. இதனால் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. அதுவே இந்த கோடை காலமாக இருக்கிறதால இந்த விலங்குகளுக்கு தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, உணவு தானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது, இது எல்லாமே செய்கிறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த கெடு பலனுமே இல்லை, நல்ல மாற்றம் உண்டாகும். உங்கள் மனசு நிறைஞ்சா உங்கள் செயல்களும் நிறையன்னு சொல்லலாம். மற்றவங்க மனசு நிறைஞ்சாலும் நீங்கள் அபாரமான வளர்ச்சி அடைவீங்கன்னு சொல்லலாம். அதனால் எந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டு. இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நிறைய அனுபவம் பேசுங்க. இது வரைக்குமே நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டீங்க. இனி உங்கள் அனுபவத்தின் மூலமாகவே பல விஷயங்கள் சாதிக்க போகிறீங்க. ஆனால் நண்பர்கள் இந்த நேரம் பகையாலேயே மாறுவாங்க. பிடிவாதத்தை விட்டு கொடுக்கறது நல்லது.
கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது தான். வீண் குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கக்கூடிய நேரம். எதுலேயுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாத பழிச்சொல் இல்லாமல் கொண்டு வருவாங்க. யார் எதை சொன்னாலும் சரி, மனசை மட்டும் உடஞ்சிடாதீங்க. இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்தினால போதும், சாதகமான பலன் கிடைக்கும். பேசுகிறவங்க பேசட்டும், அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். மனசை மட்டும் தளர விடாமல் பார்த்துக்கிட்டா போதும், தெம்பு உங்களுக்கு இருந்துட்டா போதுங்க. எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக நிறைய பொறுப்பு உங்களுக்கு சுமையாக தான் தெரியும். ஆனால் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா காரிய அனுகூலம் உண்டு. பல வகையிலும் பாராட்டப்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்துக்கிறதால எல்லாத்தையுமே சமாளிச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசிக்கிட்டாலே போது, இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. பழைய விஷயங்களை பற்றி விவாதம் செய்கிறது வேண்டாம். ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரே சூழ்நிலைங்கிறது பலகாலமாகவே இல்லை. கொஞ்சம் நிதானம் இந்த நேரத்தில் தேவை. முன்னேற்றம் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதுலேயுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான நேரம், அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையை நீங்கள் செயல்படுறது நல்லது. எதிர்பாராத சவால்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் உண்டுன்னு சொல்லலாம். நேரமும் காலமும் உங்களுக்கு கூடி வந்திருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் நிச்சயம் நல்ல மாற்றம் தான். தலைமை பொறுப்பு சேரக்கூடிய நேரம். நிறைய பொறுப்பு உங்கள் தலையில் விழக்கூடிய நேரம் தான். ஆனால் மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. பொறுப்புகளை சமாளிக்கிறதுல சிரமம் கொஞ்சம் உண்டு. ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சாதகமாக முடியும்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. முன்கூட்டியே எல்லா வேலையும் கொஞ்சம் பொறுப்பாக செஞ்சுக்கிறது நல்லது. உடலில் ஒரு ஏகப்படியான ஒரு சோம்பேறித்தனம் இந்த நேரத்தில் குடிக்கொள்ளும். ஏன்னா வேலை சும்மா உங்களுக்கு அதிகம். கொஞ்சம் ஓய்வு கிடைக்காதான்னு உங்கள் உடல் இந்த நேரத்தில் கெஞ்சுன்னே சொல்லலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கிட்டாலும் அதையும் நீங்கள் அதிகப்படியாக பழக்கப்படுத்திக்க வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதிகமாக வெளியில் அலைஞ்சு திரிகிறது வேண்டாம். தினமுமே ஒரு 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இறை வழிபாட்டை செய்யுங்க. தியானத்தை மேற்கொள்ளுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. ஏன்னா ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறப்ப நேர்மறை ஆற்றல் நம்மளுக்குள்ள தன்னால் அதிகரிக்கும். இதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் ஆலய வழிபாடு அடிக்கடி செய்ய பாருங்கள். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே குல தெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்மைதான். எந்த ஒரு முயற்சியுமே மனம் தளராமல் செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தெய்வ பக்தி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். வேலையிலுமே மேல் அதிகாரிகள் பொறுப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பாராட்டும் தருவாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெளியூர் பயணம் உண்டாகும். அதனால லாபம் பெறக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்ப உறவுகள் வகையில் ஒரு நல்லுறவு உண்டாகும். உங்கள் மாமியாரோ கூட இருக்கட்டும், இந்த நேரத்தில் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்களேன்னு ஒரு கவலையோடு இருந்திருப்பீங்க. இனி அந்த நிலைமை இல்லை. அவங்க 2 பேருக்கு இடையிலே ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாக போகுது. அவங்க உங்களுக்கு உதவிகரமாக அமைய போகிறாங்க. வீட்டில் குழந்தைகளோட நிலையால் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். அதுலேயுமே மழலை செல்வம் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு விரைவிலேயே வீட்டில் மழலை சத்தம் கேட்க போகுது. மாணவர்களுக்கு பல போட்டிகளை கலந்து கொள்ள போகிறீங்க. பதக்கம் வெல்ல போகிறீங்க. இந்த நேரம் பல வகையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சின்ன பரிகாரம் தான். பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம், காளி கோவில் இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் போட்டுட்டு வர பாருங்கள். உங்களுக்கு இந்த நேரம் அதனால் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புனர்பூசம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சொந்தங்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த பந்தம் இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று தாங்கிற மனநிலையில் தான் இது வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்கள் நிலைமை அறிஞ்சு இனி செயல்பட போகிறாங்க. நண்பர்கள் இந்த நேரம் உதவியாக அமைவாங்க. தொழில் முன்னேற்றத்தில் பக்கபலமாக இருப்பாங்க. இந்த நேரம் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவு தான். சின்ன சின்ன குறுக்கீடுகள் வந்து தான் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆனால் மனசை மட்டும் தளர விடாமல் பார்த்துக்கோங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் முயற்சியின் மூலமாக தான் எல்லாமே நீங்கள் சாதகமாக மாற்றிக்க போகிறீங்க. புதிய நட்பு இந்த நேரம் உண்டு. நல்ல வாய்ப்பும் பெறுவீங்க. நிறைவான ஒரு நேரமாக அமையும். மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சம்மந்தம் இல்லாத உங்கள் பிரச்சனையில் தலையிடத்தை கொஞ்சம் கருத்து சொல்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் யார் என்னால் முடியல நீங்கள் தான் உதவி செய்யணும்னு வராங்களோ அவங்களால தான் பிரச்சனையே உண்டாகும்.
முன்னெச்சரிக்கையாக நடந்துக்க பாருங்கள். செலவுகள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சுக்கிறது நல்லது. வீட்டு தேவையாக இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நேரம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்கள். தொடர்ந்து இந்த நேரத்தில் சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறதால பணத்தில் கொஞ்சம் கையிருப்பு வச்சுருக்கிறது நல்லது. சேமிப்பு ஏற்படுத்துறது நல்லது. ஒரு புதுசாக ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. நல்ல நேரம் காலம் பார்த்து செய்ய பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடவே இருந்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். முன்ன சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் துர்க்கை ஆலயம் இருந்தாலுமே 11 முறை வலம் வர பாருங்கள். ஒற்றை தீபம் ஏற்றிட்டு வரது சரி, ஒற்றை விளக்கில் இல்லைன்னா 3 விளக்கு 5 விளக்கு மாதிரி இந்த ஒற்றை எண் அடிப்படையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.